ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட பூஜையில வச்சு நீங்க பூஜை பண்ணாலே ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். பொருளாதார முன்னேற்றத்துல நல்ல பலன் கிடைக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வைத்து என்ன மாதிரி பூஜை செய்ய போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இந்த இரண்டுமே வேற வேற கிடையாது. நாம வருஷம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காகவும், பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களால நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஒரு ஆயுத பூஜை. அன்றைய தினம் சரஸ்வதி தேவிக்கு உரிய சரஸ்வதி பூஜையும் நாம சேர்த்து கொண்டாடிக்கலாம். கண்டிப்பான முறையில உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களையும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து, அதே மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் இது எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி அதை தயார் செஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு முந்தின நாளே பொருட்களை கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுடுவாங்க. நிறைய பேர் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் அவங்களோட பூஜைகளை தயார் செஞ்சு ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்ப செய்தாலும் சரி, கண்டிப்பான முறையில உங்க வீட்டை கழுவி சுத்தப்படுத்தி, பூஜை அறையை சுத்தப்படுத்தி, பூஜை அறையில இதுவரைக்கும் நீங்க வைத்திருந்த அந்த பழைய பூக்கள், காய்ந்து போன பூக்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கான வழிபாட்டை நீங்க செய்யணும். ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா விஷயங்களையும் கழுவி சுத்தப்படுத்தி நம்ம வழிபாடு செய்யறதுக்கான இன்னொரு காரணம், நம்ம கிட்ட தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளும் கெடுதல்களும் நம்ம விட்டு நீங்கி போகணும் அப்படிங்கிறது தான். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, பெரியவர்களா இருக்கக்கூடிய நமக்கும் ஞானத்தையும் கல்வியையும் அறிவையும் வழங்கக்கூடிய சரஸ்வதி தாயாரையும் சேர்த்து வணங்கணும். நவராத்திரியோட 9 நாட்களும் அம்பிகை ஒரு அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செஞ்சிருக்காங்களாம். அப்படி 9வது நாள் வதம் செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப உக்கிர நிலையில இருக்கக்கூடிய அவங்க ஆயுதங்களை சாந்தப்படுத்துறதுக்காக தான் சந்தனமும் பொட்டு வைத்து அதை சாந்தப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த ஒரு ஆயுதங்களை நாம நம்ம வீட்டுல தினமும் பயன்படுத்துறோம். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளாவது நம்ம நன்றி கடன் செலுத்தணும். இந்த வருஷம் ஆயுத பூஜை நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வந்திருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். நிறைய பேரு இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைய பகல் நேரத்துல கொண்டாடுவாங்க. அப்படி ஒருவேளை அதிகாலை எழுந்து உங்க வீடையும் பூஜை அறையையும் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் தயார் செஞ்சு வச்சுட்டீங்க, காலையில பூஜை பண்றதுக்கான சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 9:15 மணிலேருந்து 10:15. அதை விட்டீங்கன்னா மதியம் 12:01 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல பூஜை பண்ணலாம். இன்னும் சில பேர் வீடுகள்ல மாலை நேரங்கள்ல பூஜை பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல தாராளமா வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் தயார் செய்து அதுக்கு பொட்டு வைத்து, அதே மாதிரி உங்க குழந்தைகளோட பாட புத்தகத்துல ஏதாவது ஒரு புத்தகம், இன்னொரு பக்கம் நீங்க தினமும் எழுதுறதுக்காகவோ இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வரவு செலவுக்காக ஒரு நோட்டு புத்தகம், கணக்கு நோட்டு புத்தகம் வச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தையும் கண்டிப்பான முறையில பூஜை அறையில ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்க வைக்கணும். கணவர் வேலைக்காக, உத்தியோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். இதுதான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இன்னொரு பக்கம் இது மாதிரி விசேஷ நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களா இருக்கட்டும், பூஜை முறைகளா இருக்கட்டும், அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களால கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களோட பெருசு. வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே வரக்கூடிய இதே மாதிரியான விசேஷமான தினங்கள்ல நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாடு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த 2 பொருட்களை வைத்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம். இதுல நம்ம மொத்தமா 2 பொருட்கள் எடுத்துருக்கிறோம். அதுல முதல் முக்கியமான பொருள் பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். பச்சை பயிறு புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். இந்த வருஷம் ஆயுத பூஜை நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பகவானோட ஸ்தலம் திருவெண்காட்டுல இருக்கு. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை, உரிய தானியம் இந்த பச்சை பயிறு. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில புதன் பகவான அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிட்டாலே அவங்களுக்கு ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படுமா. அந்த அளவுக்கு புதன் பகவான் இந்த கிரகங்கள்லயே ஒரு முக்கியமான தெய்வமா இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட அருளை பெறுவதற்காக கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் பச்சை பயிரை எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா வசம்பு. வசம்பு அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள். பணவசியம், ஜனவசியம், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வம், பொன் பொருள், ஆடம்பரமான வாழ்க்கை இது எதுவா இருந்தாலும் அதை காந்தம் போல தன் பக்கம் வசீகரமாக இழுத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் வசம்பு. இன்னமும் நிறைய பேர் வீடுகள்ல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீரோல வசம்ப ஒரு துண்டு போட்டு வச்சிருப்பாங்க.
காரணம், வசம்பு இருக்கக்கூடிய இடத்துல வசியத்தன்மை அதிகமாகும். அந்த அளவுக்கு பண வரவுக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு தன ஆக்ரோஷண பொருள் தான் இந்த ஒரு வசம்பு. இந்த வசம்பு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். நாட்டு மருந்து கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் இது கண்டிப்பா கிடைக்கும். ஆன்லைன்ல கூட வசம்பு விக்குது. அப்பேற்பட்ட வசம்பு ஒரு துண்டு இருந்தாலே போதும். பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சின்னதா ஒரு கிண்ணத்திலையோ இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு அகல் விளக்குலையோ முதல்ல பச்சை பயிரை எடுத்து வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு வசம்பு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை பயிருக்கு மேலேயே அந்த வசம்பு ஒரு துண்டு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். பூஜை அறையில எங்க வைக்கலாம்னா, ஏதாவது தீபம் எரியும் போது அந்த தீபத்துக்கு பக்கத்துல வச்சிடுங்க. காரணம், எல்லார் வீடுகள்லயும் புதன் பகவானோட போட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலை நேரத்துல பூஜை பண்றீங்க, பகல் முழுக்க சரஸ்வதி பூஜைக்கான வழிபாடை ஒதுக்கிறீங்கன்னா மாலை நேரத்துல கூட 6-7 மணிக்கு மேல கூட தாராளமா இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். வழிபாடுகள் செய்யும் போது ஆயுத பூஜைக்கான வழிபாடு செய்யக்கூடிய அந்த நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ணுகிற கட்டாயம் கிடையாது. அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை முடியறதுக்குள்ள காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. அப்படி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அதை பார்த்து முதல்ல புதன் பகவானை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா அந்த வசம்பு இருக்குல்ல, அந்த வசம்பை பார்த்து எங்க வீட்டுக்குள்ள பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே வசியமாகணும் மனசார வேண்டிக்கிட்டு பூஜை அறையில விளக்குகள் எரியக்கூடிய ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அறையில இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறை விளக்குகள்லாம் குளிர வைக்கும் போது சின்னதா கிண்ணத்துல பச்சை பயிரையும் அது மேல இந்த வசம்பையும் வச்சிருப்பீங்க. இந்த 2 பொருளையும் எடுத்து சின்னதா ஒரு டப்பா இல்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடிடணும். இதை உங்க வீட்டோட சமையல் அறையில வைக்கணும். சமையல் அறையில வைக்க முடியாதவங்க தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கதான் உங்க வீட்டோட பீரோ இருக்கும். அந்த பீரோவுக்கு மேலோட பத்திரப்படுத்திக்கலாம். கூடுமான அளவுக்கு சமையல் அறையில வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த டப்பாக்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த பச்சை பயிரையும் அந்த வசம்பையும் போடும்போது முடிஞ்சா ஒரே ஒரு சில்லறை நாணயத்தையும் அது கூட இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பச்சை பயிரையும் அந்த வசம்பையும் எடுத்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு புதன்கிழமை, அதுவும் வளர்பில்ல வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை பண்றது மூலயமா ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருந்தாலே வீட்டுல செல்வ செழிப்பு அதிகமாகும். இந்த புதன் பகவான் புத்தி காரகன். நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலை தொழிலுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திறமை மேம்படணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரை ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி தயார் செய்து அது கூட பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வசம்பியை சேர்த்து வைக்கும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் விருத்தியாகும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.